வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சந்துரு. என்னுடைய முந்தைய கதைகளுக்கு உங்கள் ஆதரவு அமோகமாக இருந்தது. அதற்கு முதலில் நன்றி. அந்த வரிசையில் இதுவும் ஒரு வாசகர் விருப்பமே. நாம் இப்போது கதைக்கு போவோம். நான் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடுவதற்காக நகரத்தில் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தேன். நான் எவ்வளவோ வேலை தேடியும் கிடைக்காமல் இருக்க எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்போது எனக்கு பழக்கம் ஆனவன் தான் என் நண்பன் வேலு. அவனும் வேலை தேடிக் கொண்டிருந்ததால் நாங்கள் ஒன்றாகவே வேலை தேடினோம். இரவு நேரத்தில் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து சரக்கு அடிப்போம். வேலு என்னை விட நன்றாகவே சரக்கு அடிப்பான். அவ்வாறு சென்று கொண்டே இருக்க ஒரு நாள் அவனுக்கு அவனது அத்தையிடம் இருந்து வீடியோ கால் அழைப்பு வந்தது. அவனது அத்தையின் இரண்டாவது மகனின் காது குத்தும் விழாவுக்கு அழைப்பதற்காக பண்ணியிருந்தாள். அப்போது அவன் என்னை அவன் அத்தையிடம் அறிமுகம் படுத்தினான். நாங்கள் நன்றாக பேசிக்கொண்டு இருந்தோம். அவள் அத்தை நைட்டியில் இருந்தாள். பேசிக்கொண்டு இருக்கும் போது அவள் போனை மேலே பிடித்திருந்தாள். எனக்கு அதை பார்த்ததும் ஏறியது. பின் அவள் அதை சரி செய்து கொண்டாள். அவள் எங்கள் இருவரையும் அந்த விழாவுக்கு அழைத்தாள். பின் நாங்கள் சரக்கு அடித்து விட்டு தூங்க சென்றோம். வேலு அதிகமாக அடித்திருந்ததால் உடனே தூங்கி விட்டான். எனக்கு தூக்கம் வரவில்லை. சரி என்று அடித்து விட்டு தூங்கலாம் என்று முடிவு செய்து கதைகள் படிக்க துவங்கினேன். அப்போது ஒரு அத்தை கதை நன்றாக இருந்ததால் அதை படித்து கொண்டே இருந்தேன். அப்போது எனக்கு திடீரென்று வேலுவின் அத்தையும் அவளது குழியும் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது அங்கு வேலுவின் போன் இருந்தது. பாஸ்வேர்டு தெரிந்ததால் அதை அன்லாக் செய்தேன். அதில் அவன் அத்தையோட போட்டோ ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தேன். ஆனால் எனக்கோ மிகுந்த ஆச்சரியம். அவன் கேலரியில் அவன் அத்தையின் போட்டோ நிறைய இருந்தது. அதுவும் அவள் நைட்டியில் இருக்கும் போட்டாகள் இருந்தன. அதை வேலு தான் ரசித்து எடுத்திருக்க கூடும் என்று எண்ணினேன். பின் அந்த போட்டோக்களை பார்த்து வேகமாக முடித்து விட்டேன். அவன் அத்தையின் பேர் கூட எனக்கு இன்னும் பதியவில்லை. ஆனால் அவளது உடல் அமைப்பு என் மனதில் நன்கு பதிந்தது. பின் நான் நன்றாக தூங்கிவிட்டேன். நான் அவன் அத்தையின் போட்டோ ஸ்கிரீன் உடன் போனை லாக் செய்து தூங்கி விட்டேன். காலையில் வேலு அவனது போனில் அவன் அத்தை போட்டோவை நான் பார்த்தேன் என்பதை அறிந்து கொண்டான். பின் நான் எழுந்ததும் அவன் என்னிடம், வேலு, டே, நேத்து என் போனை எடுத்து பார்த்தியா? நான் நடந்ததை மறைத்து விட்டு, நான், ஆமாடா, நேத்து என் போன் சார்ஜ் தீர்ந்து விட்டது. அதான் போன் பண்ண உன் போனை எடுத்தேன். வேலு, கேலரில இருக்கும் போட்டோக்களை பார்த்தியா? நான், ஆமாடா, ஆனால் அதில் உன் அத்தையை ரசித்து போட்டோ எடுத்து வச்சிருக்க. வேலு, ஆன், நான் இது வரைக்கும் யார் கிட்டையும் சொல்லாததை உன்னிடம் சொல்லறேன். என் அத்தை மேல எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணு இருக்கு. நான், ஏன் அவ்வளவு ஆசை? வேலு, என் அத்தை பெயர் தமிழ். வயது 37. அவா எப்படியாவது வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதுக்காக வெயிட் பண்றேன். நான், ஆமாம். உன் அத்தையை வீடியோ காலில் பார்த்தபோதே எனக்கும் ஏறியது. வேலு, அவளை இந்த விழாவில் வேண்டும் என்று எண்ணினேன். நீயும் என் கூட சேர்ந்துகிறியா? நான், கண்டிப்பாக என்று நானும் அவனும் விழாவில் அவன் அத்தையுடன் விளையாட திட்டமிட்டோம். ஆனால் வழி ஏதும் தோன்றவில்லை. விழாவுக்கான நாளும் வந்தது. நானும் வேலுவும் அவன் அத்தை ஊருக்கு சென்றோம். அந்த ஊர் மலையும் காடும் சூழ்ந்த இயற்கை வளங்கள் மிக்க பகுதி. மேலும் அது மழை காலமாக இருந்ததால் கனமான முதல் மிதமான மழை அவ்வப்போது பெய்து கொண்டிருந்தது. நாங்கள் அங்கு சென்றதும் அவன் அத்தை எங்களை வரவேற்றாள். விழாவும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. விழாவில் அவளது அத்தை ஆரஞ்சு நிற புடவை அணிந்திருந்தாள். அவளுடன் விளையாடும் தருணத்திற்காக காத்து கொண்டு இருந்தோம்.
அப்போது அவர்களது குடும்ப ஜோதிடர் ஒருவர் காது குத்திய குழந்தைக்காக அவனது அம்மா, அதாவது வேலுவின் அத்தை, காட்டில் இருக்கும் ஒரு பழங்கால கோவிலுக்கு சென்று பூஜை செய்ய வேண்டும் என்றார். அப்போது அத்தையின் கணவரும் வெளிநாட்டில் இருந்தார். அதனால் அத்தையின் துணைக்கு வேலுவை அனுப்பி வைத்தனர். நானும் வேலுவுடன் செல்வதாக முடிவாயிற்று. மேலும் அந்த கோவிலுக்கு இதுவரை அவ்வளவாக யாரும் சென்றதில்லை. அந்த கோவில் காட்டின் மைய பகுதியில் அமைந்திருந்தது. மேலும் அங்கு செல்ல ஒரு ஒற்றை அடி பாதை வழியாக செல்ல வேண்டும் என்று கூறினர். நாங்கள் மூவரும் மறுநாள் காலை புறப்பட தயாரானோம். நான், வேலு மற்றும் அத்தை காடு ஆரம்பிக்கும் இடம் வரை வண்டியில் சென்று விட்டு அங்கிருந்து நடக்க துவங்கினோம். அந்த பாதை நீண்டு கொண்டே சென்றது. மதிய வேளையில் சிறிது நேரம் அமர்ந்து உணவு அருந்தி விட்டு நடக்க துவங்கினோம். மாலை ஆனது. அது மழைக்காலம். ஆதலால் மழை நன்கு பெய்ய தொடங்கியது. நாங்கள் மழையில் நன்கு நினைந்து விட்டோம். அன்று அத்தை நீல கலர் சாரி அணிந்திருந்தாள். மழை அதிகமாக பெய்ய துவங்கியது. நாங்கள் அத்தையிடம் திரும்பி போய் விடலாமா என்று கேட்டோம். ஆனால் அவள் குழந்தையின் நன்மைக்காக கோவிலுக்கு போக வேண்டும் என்று உறுதியாக இருந்தாள். பின் சிறிது நேரம் கழித்து மழை நின்றது. நாங்கள் மூவரும் நன்கு நனைந்து இருந்தோம். குளிர் வேறு எங்களை வாட்டியது. இரவு வந்தது. இரவு ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்று முடிவு பண்ணினோம். அங்கு ஒரு இடத்தில் சில மரக்கிளைகள் மற்றும் சருகுகள் கொண்டு ஒரு சின்ன கூடாரம் போல் அமைத்தோம். வெளியே காய்ந்த சில விறகுகள் கொண்டு தீ மூட்டினோம். சிறிது நேரம் குளிர் காய்ந்த உடன் தூங்க தயாரானோம். அப்போது எங்கள் ஆடை ஈரமாக இருந்ததாலும் மாற்று ஆடை இல்லாததாலும் எங்கள் ஆடையை கழட்டி காய வைக்க எண்ணினோம். நானும் வேலுவும் எங்கள் துணியை கழட்டி காய வைத்து விட்டோம். பின் நாங்கள் வெளியே மற்றும் உள்ளே அத்தை தூங்குவது என முடிவு ஆயிற்று. அந்த கூடாரத்தின் உள்ளே நாங்கள் கொண்டு வந்திருந்த ஒரு மின்விளக்கு மெல்லிசாக எரிந்து கொண்டு இருந்தது. குளிர் மிகவும் அதிகமானது. இதனால் எனக்கு இருமல் வர துவங்கியது. இதை கவனித்த அத்தை எங்களையும் உள்ளே வந்து படுக்க அழைத்தாள். நாங்கள் முதலில் தயங்கினோம். மீண்டும் அழைத்ததால் உள்ளே சென்றோம். அங்கு அவள் அந்த துணி அவள் மேல் போத்தி கொண்டு படுத்திருந்தாள். நாங்கள் அவள் முன்னே சென்று நின்றோம். பின் அப்படியே அவள் பக்கத்தில் போய் படுத்தோம். அந்த கூடாரம் சிறிதாக இருந்ததால் அவள் நடுவே படுக்க அவள் இரண்டு பக்கமும் நாங்கள் படுத்து கொண்டோம். அவள் என் பக்கம் திரும்பி படுத்திருந்தாள். நான் தள்ளி படுக்க நினைத்தும் முடியவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் அவளாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளாகவே ஆரம்பிக்க. அன்று நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் நன்றாக முடிந்தது. நன்றி.